அன்பார்ந்த நேயர்களே, யாரிவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் பிறந்து வளர்ந்த பின் அவர்களுடைய செயல்களினாலே மகான்களாக மாறுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னமே அவர் பிறக்கும் வம்சமும் அவருடைய பிறப்பின் நோக்கமும் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. அவரை பற்றி சொல்லப்பட்டபடியே பிறந்தார். அவருடைய ஒப்பற்ற பிறப்பை குறித்தும் அவருடைய வருகையால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதையும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சைமன் அவர்கள். நன்மதிப்புக்குரிய உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வந்தாலே நாகரிகம், தொழில், பொருளாதாரம் இவற்றில் முன்னேறிய நாடுகள் தொடங்கி இவற்றிலே நலிவடைந்த நாடுகள் வரைக்கும், இன்னும் பெரு நகரங்கள் தொடங்கி சிற்றூர் குக்கிராமங்கள் வரைக்கும், இன்னும் மலைகளில் குடியிருக்கிற மக்கள், தீவுகளில் குடியிருக்கிற மக்கள், சுருக்கமாய் சொல்ல போனால் எங்கெல்லாம் மனிதன் வசிக்கிறானோ அங்கெல்லாம் எண்ணற்ற மக்களாலே ஆசரிக்கப்படுகிற, கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை தான் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரே வார்த்தையில் இதனுடைய பொருள் என்ன, இது ஏன் என்று கேட்டால், கடவுள் மனிதனில் வெளிப்பட்டார் என்று சொல்ல முடியும். இன்று நாம் காண்கிற பரந்த இந்த உலகம், இந்த அகிலத்தில் தோன்றியிருக்கிற எல்லா விதமான படைப்புகள், பெரிய சூரியன், சந்திரன், எண்ணற்ற விண்மீன்கள், இவை எல்லாவற்றையும் படைத்த காணக்கூடாத மகா பயங்கரமான பரிசுத்தமான தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். இதுதான் கிறிஸ்துமஸினுடைய கருத்து சுருக்கம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் மனிதனாய் பிறந்தார். இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் பிறந்தாரா, வாழ்ந்தாரா என்று எக்காலத்தில் வாழும் எந்த ஒரு மனிதனும் எள்ளளவும் ஐயம் கொள்வதற்கு இடமே இல்லை என்ற அளவிற்கு இவருடைய தோற்றமானது உலகறிந்த பேர் உண்மை. சுருக்கமாய் சொன்னால், இன்றைக்கு நாட்கள், ஆண்டுகள் கணக்கிடப்படுவதே அந்த கிறிஸ்துவை மையமாக வைத்தே என்பதை நன்கு அறிவோம். அதாவது கிமு, கிபி, கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் வரலாறே அதை பறைசாற்றுகிறது. அவர் வாழ்ந்த இடம், இன்னும் எண்ணற்ற ஆதாரங்கள் மலிந்து கிடப்பதை நன்கு அறிவோம். கடவுள் மனிதனில் வெளிப்பட்டார், மனிதனாக தோன்றினார் என்று சொன்னோமே, அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பாக இன்றைக்கு ஆசரிக்கப்படுகிறது. இந்த கிறிஸ்து எப்படி பிறந்தார் அல்லது ஏன் பிறந்தார், எதற்காக என்பதை பைபிள் ஆகிய இந்த வேதத்தின் அடிப்படையில் சில நிமிடங்கள் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதிலே பேருவகை கொள்ளுகிறோம். பைபிளுக்கு நாம் திரும்பி சொல்லுவோம். மத்தேயு என்கிற எழுத்தாளர் கிறிஸ்து இயேசுனுடைய பிறப்பை குறித்து இவ்விதமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்து முழு மனிதனாக, உண்மையான மனிதனாய் பிறந்தார். அவருக்கு ஒரு வரலாறு இருந்தது, வம்சம் இருந்தது, வம்ச வரலாறும் இருந்தது. இவர் துவங்கும்போது ஆபிரகாம் என்று துவங்குகிறார். இந்த ஆபிரகாமை அநேகர் நன்கு அறிவர். இன்றைக்கு பரவி இருக்கிற இஸ்லாம் மதம், யூத மதம், கிறிஸ்தவ மதம் என்ற நிலைமையில இந்த ஆபிரகாம் தவிர்க்கப்பட முடியாத ஒருவர், ஒரு துவக்க மனிதர் என்றே சொல்ல முடியும். அந்த வரலாற்று மனிதரிலிருந்து இந்த பட்டியலை, வம்ச வரலாறை இவர் விவரிக்கிறார். அதற்கு அப்புறம் அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, வம்சம் இருந்தது, வரலாறு இருந்தது, இவர் பிறந்தார் என்பதற்கு நல்ல விவரமும் இருந்தது. சிந்திப்பதற்கோ இல்லை என்றால் குழப்பிக் கொள்வதற்கோ கற்பனை செய்வதற்கோ இடமே இல்லை என்ற அளவிற்கு பேருண்மையாக. இன்னும் சொல்லுகிறார், 17வது வாக்கியத்தில், இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும்,
தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். அப்போ தலைமுறைகள் எழுதி அந்த தலைமுறையிலே வாழ்ந்தவர் யார், யாருடைய மகன் என்கிற விவரத்தை எல்லாம் குறிப்பிட்டு தான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்து பிறந்ததை குறித்து கேள்வியை எழுப்புவதற்கு கூட இடமே இல்லை, சந்தேகப்படுவதற்கு சிறிதளவும் இடமில்லை. வரலாற்றிலே அவர் பிறந்தது பேருண்மை. அந்த பட்டியல் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்பு குறிப்பிட்டது போல தேவன் மனிதனில் அல்லது மனிதனாக வெளிப்பட்டார் என்று சொல்லும் பொழுது அவருடைய பிறப்பை குறித்து இந்த பைபிள் சொல்வதை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். யோசேப் என்கிற ஒரு நீதியான ஒரு மனிதன், மரியாள் என்று கிருபை பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான கன்னிகை பெண். இவ்விருவருக்கும் அந்த நாட்டு வழக்கத்தின்படியாக திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணம் நடைபெறவில்லை, ஒன்றாக இணையவில்லை. இதற்குள்ளாக கன்னிகையாய் இருந்த மரியாள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை யோசேப்பு அறிந்தான். ஆகவே அவளை அவமானப்படுத்தாமல் ரகசியமாக எப்படியாவது இந்த திருமணத்தை முறித்துவிட வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை தமது தூதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். மரியாளை குறித்து நீ சந்தேகப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். அவள் கருவுற்று இருப்பது தூய ஆவியினாலே. அவள் ஒரு ஆண் மகவை ஈண்டெடுப்பாள். அந்த ஆண் மகவுக்கு இயேசு என்று நீ பெயர் சூட்ட வேண்டும். அதற்கு காரணம் உண்டு. தம்முடைய ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சிப்பார் என்று அவர் சொன்னார். இதே போல லூக்கா என்பவர் பதிவு செய்திருக்கிறார். மரியாளிடத்திலும் காபிரியேல் என்கிற ஒரு தூதன் சென்றார். அந்த மரியாளிடத்திலும் ஒரு குழந்தை அவள் பெற்றெடுப்பாள் என்பதை அவர் அறிவித்தார். அப்பொழுது அவள் பயப்படுகிறாள். லூக்கா 1:30 படிக்கிறோம், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ தேவனாலே இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு விவரம் தெரிவிக்கப்பட்டது. ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும், அதற்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். அந்த இயேசு என்பதற்கு பாவத்திலிருந்து விடுவிப்பவர், காப்பாற்றுவர் என்ற ஒரு பொருள். இப்படியாக இருக்கையில் அந்நாட்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அரசனுடைய ஒரு கட்டளை வந்தது. ஆகவே கலிலேயா என்கிற அந்த நாட்டில் அவர்கள் நாசரேத்து ஊரில் இருக்கிறார்கள். யூதேய நாட்டில் உள்ள பெத்லெஹேமுக்கு இந்த யோசேப்பும் இந்த மரியாளும் போகிறார்கள். அப்படி போகும் பொழுது தங்குவதற்கு சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை. இப்படி இருக்க இந்த மரியாள் கடவுள் சொன்னபடியாக ஆண்மகனை பெற்று ஒரு முன்னணையில கிடைத்தி இருக்கிறாங்க. அப்படி கிடைத்தி இருக்கும்போது அவர்களுக்கு இந்த மகிழ்வான காரியத்தை செய்த ஆண்டவர் அது என்ன காரணம் என்பதை உணர்த்தினார். அதையும் மத்தேயு சொல்லுகிறார், இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று சொன்ன அவர் அடுத்து சொல்லுகிறார், தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது.
ஏதோ இயேசு பிறந்தார், பிறந்ததுக்கு அப்புறமாக அவரிலே ஒரு சிறப்பான தன்மை இருந்தது, வெகுவாக பாராட்டக்கூடிய பல்வேறு நல்ல குணங்கள் இருந்தது, அப்படியாக அடையாளம் காணப்பட்டார் என்று இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டில் இவர் திடீரென்றும் தோன்றவில்லை. இங்கே தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது என்று சொல்லுகிறாரே, இந்த கிறிஸ்து பிறந்த இந்த சம்பவத்திற்கு ஏறத்தாழ 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக கர்த்தர் தமது தூய ஆவியினாலே தீர்க்கதரிசிகள் அல்லது இறைவாக்கினர் மூலமாக இப்படியாக கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லியிருந்தார். அதன்படியாகவே இயேசு கிறிஸ்து பிறந்தார். தொடர்ந்து சொல்கிறார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்றும் சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. ஆக பிறக்கக்கூடிய காரியத்தை அறிவித்தது கர்த்தர், தூதன் மூலமாக அறிவித்தார். இப்படி ஒரு பிறந்திருக்கையில் அந்த பெத்லகேம் நாட்டிலே இரவிலே மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை கண்காணித்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே வானலோக தூதர்கள் அவர்களுக்கு தோன்றினார்கள். ஒரு பேர் ஒளி அவர்களுக்கு முன்பாக வந்த பொழுது இவர்கள் பயந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்ன விஷயத்தை பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மனிதர்கள் ஒரு செய்தியை சொன்னால் அதிலே சில காரியங்களை விட்டு விடுவார்கள், இல்லை என்றால் சில காரியங்களை கூடுதலாக இணைத்துக் கொள்வார்கள். ஒரு கருத்து பரிமாற்றத்தின் போது பல்வேறு மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு ஏராளம் உண்டு. இன்றைக்கும் ஊடகங்களில் பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு செய்திகள் அறிவிக்கப்படும் பொழுது உண்மை நிலை எந்த அளவிற்கு உள்ளது என்பது பெரிய கேள்விக்குறி. இந்த இடத்துல சாதாரண மனிதர்களை அல்ல, வானலோக தூதர்களை கடவுள் இச்செய்தி அறிவிக்கும்படியாக அனுப்புகிறார். ஆகவே துல்லியமான உண்மையான செய்தியை இந்த மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள். சொன்ன செய்தி என்ன? எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அனைத்து மக்களுக்கும் நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து பிறந்தது ஏதோ ஒரு மதத்திற்கோ ஒரு இனத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ மட்டும் மகிழ்ச்சி உள்ள செய்தி அல்ல, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். அப்படியாக இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து இவருக்கு சொன்னார்கள். இப்படி இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அந்த இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள். எருசலேமுக்கு வந்தார்கள். ஏரோது மன்னன் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் கேட்டார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யாருமே பிறக்கும் போது பதவியோடு பிறப்பது இல்லை. ஒரு ராஜாவுக்கு மகன் பிறந்தால் ராஜாவுக்கு மகன் பிறந்தான் என்று சொல்வார்கள். ஒரு பெரிய பணக்காரருக்கு பிள்ளை பிறந்தால் பணக்காரருக்கு, முதலாளிக்கு பிள்ளை பிறந்து என்று சொல்வார்கள். ஆனால் இவருக்கோ கிழக்கே இருந்து வந்த, அவர்கள் யூதர் அல்ல, அந்நிய நாட்டு அந்த சாஸ்திரிகள் சொன்னது, யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? இப்படி பிறந்த இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று வர்ணித்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார். வளரும் போது அவருக்கு பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டது. சில பேர் அவரை ரபி அல்லது போதகர் என்று அழைத்தார்கள். இன்னும் சில பேர் ஆண்டவர் என்றார்கள். சில பேர் கர்த்தர் என்றார்கள். இப்படியாக பல்வேறு பெயர்களை கொடுத்தார்கள். இன்னும் சில பேர் பழித்தும் இழித்தும் அவருக்கு பெயர் சூட்டி அவர்கள் இவ்விதமாக பரிகாசம் செய்தார்கள். ஆனால் மனிதர்கள் பரியாசம் செய்வதனாலோ உயர்த்துவதனாலோ அவருக்கு எந்த ஒரு மாற்றமும் நிகழ்வதில்லை. ஏனென்று கேட்டால், பெரிய ஒரு சூரியன், இந்த சூரியன் உதயமாகும் போது மனிதர்கள் பாராட்டி, இந்த சூரியன் அஸ்தமனம் போகும்போது மனிதர்கள் பழித்தால் அந்த சூரியனுக்கு ஒரு சேதமும் வராது. அதுபோல இயேசு கிறிஸ்துவை மனிதர்கள் பாராட்டினாலும் மனிதர் இகழ்ந்தாலும் அது அவரை ஒன்றும் தாக்கம் செய்ய போவது இல்லை. அவர் காரணம், அவர் தேவன். தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். பல்வேறு பெயர்களை சொன்னார்கள். பல நிலைமைகளை அவரை அழைத்தார்கள்.
இந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததோடு எல்லாம் முடிந்து போகவில்லை. முன்பு நாங்கள் சொன்னது போல வேத வாக்கியங்கள், தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையின்படியே இயேசு கிறிஸ்து பிறந்தார். தேவன் மனிதனாய் பிறந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய அதிசயத்தன்மை. முழுமையான தேவன், அதே நேரத்தில் முழுமையான மனிதன். மனிதன் காணும்படியாக தேவன் மனு உருவெடுத்து பிறந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா மக்களுக்கும் சந்தோஷம். அவர் அன்றைக்கு வாழும் பொழுது பல்வேறு இடங்களுக்கு சுற்றி திரிந்தார். அந்த நாட்களிலே பிறக்கும் போதே பார்வை இல்லாமல் பிறந்த அநேக மக்களுக்கு அற்புதமாக பார்வை கொடுத்தார். தொழுநோயாலே பாதிக்கப்பட்ட மக்கள் ஊருக்குள்ளே குடியிருப்பதற்கு அனுமதிக்கப்படாதவர்கள், யாரையும் நெருங்க முடியாது, பழக முடியாது. அப்பேற்பட்ட மக்களை இவர் போய் சந்தித்தார், தொட்டார், அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். இன்னும் பிசாசினாலே அல்லல் பட்டு பல இன்னலுற்ற அநேக மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். பொங்கி எழுந்த கடலையும் காற்றையும் கூட வார்த்தையினாலே அதட்டி அமைதியாக்கினார். இப்படியாக அநேக மக்களுக்கு இவர் சந்தோஷம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து வந்தாலே சந்தோஷம். அவர் வாழ்க்கையிலே ஏராளமான மக்கள் சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். இறுதியாக இந்த இறை தூதர்கள் சொன்ன ஒரு அடைமொழி ரட்சகர், அதாவது பாதுகாக்கிறவர். எதிலிருந்து மக்களை பாதுகாக்கிறார்? பாவங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கிறவர். அந்த ரட்சிப்புக்காகத்தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவிக்க வந்தவர் அல்ல, மதத்தை தோற்றுவிக்கவும் அல்ல. அனைத்து உலக மக்களும் பாவத்திற்கு அடிமையாகி அந்த பாவத்தின் சம்பளத்தை சந்திக்க வேண்டிய நிலையில் தேவனே அவர்களுக்கு ஒரு விடுதலை ஏற்படுத்த தமது குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தார். இந்த பூமியிலே அவர் அற்புதமான வாழ்க்கையை மேற்கொண்டார். எல்லா இடத்திற்கும் அவருடைய செய்தி பரவினது. அவரை நம்பினவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் வந்தது. இதுவரைக்கும் நாங்கள் சொன்னது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு அறிவு. இந்த இயேசு கிறிஸ்துனுடைய அறிவு அடுத்து எப்படி மாற வேண்டும் என்றால் நம்பிக்கையாக மாற வேண்டும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இயேசு அன்று பிறந்தார், அன்று வாழ்ந்தார், பல காரியங்களை செய்தார், இன்று நான் ஏன் அவரை நினைக்கணும், நான் ஏன் அவரை அறிய வேண்டும் என்ற நியாயமான ஒரு கேள்வி ஆழ் மனதிலே எழும்பக்கூடும். எங்களை கேட்கிறவர்களே, அறிவு மட்டுமல்ல, இந்த இயேசு கிறிஸ்து ஏதோ குறிப்பிட்ட இனத்துக்கோ மொழிக்கோ மதத்திற்கோ மட்டுமல்ல, எல்லாருக்கும் என்று உரைத்தபடியே உங்களுக்கும் அவர் நேரடியான நன்மையை கொடுக்கக்கூடியவர். இந்த அறிவும் இந்த அறிந்து கொண்ட இந்த விவரங்களும் நம்பிக்கைக்கு நேராக கொண்டு வர வேண்டும். இந்த நம்பிக்கையினாலே நீங்களும் நன்மை பெற முடியும். அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், பலியாக தன்னையே சிலுவையிலே மக்களுக்காக அர்ப்பணித்து கொடுத்தார். ரத்தம் சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்தார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் பரமேறி போயிருக்கிறார். திரும்பவும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்த இந்த அறிவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும்? இதே இயேசு கிறிஸ்து இப்பூ உலகில் வாழும் பொழுது மனுமக்களை பார்த்து ஒரு பேரழைப்பு விடுத்தார். அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் வாழ்க்கையும் அறிந்திருக்கிறீங்க. அறிந்ததை நம்பிக்கை கொள்ளுங்க. இந்த நம்பிக்கையை அனுபவமாக்குங்கள். அவர் எல்லாரையும் அழைக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் இவரை குறித்து நீங்கள் என்ன பேசியிருந்தாலும் என்ன நினைத்திருந்தாலும் பரவாயில்லை, எல்லாரையும் மனதிலே பாரம் சுமக்கிற களைப்புற்று இருக்கிற எல்லாருக்கும் பேரழைப்பு, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதுதான் கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம். ஆகவே இதை ஒரு பண்டிகை கொண்டாடினாலோ அறிந்தோ அறியாமலோ பல செயல்களை செய்தாலோ அதைவிட முக்கியமானது நாள் அல்ல, நபர். கிறிஸ்து என்கிற நபர் இரட்சகராக பிறந்தார், சந்தோஷத்தை தருகிறார். உங்களுக்கும் அந்த சந்தோஷம் உண்டு. உங்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை, வெறுப்பதில்லை. ஆக இந்த நன்னாளிலே இந்த இயேசு கிறிஸ்து மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு
அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை தந்து நீங்கள் இந்த நம்பிக்கைக்குள்ளே வர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம். அனைவரும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்துகிறோம். நன்றி. நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக படைத்த கடவுள் மனிதனாக இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே வெளிப்பட்டார். மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று பிறந்து வாழ்ந்து அந்த நோக்கத்தை சிலுவையிலே நிறைவேற்றினார். அந்த இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவர். பாவ மன்னிப்பின் சந்தோஷம், பரலோக வாழ்வின் சந்தோஷம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களிலும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். அவரை குறித்து அறிந்த இந்த அறிவு விசுவாசத்திற்கும் அந்த விசுவாசம் அனுபவத்திற்கும் வளருவதற்கு உதவி செய்யும். கேட்ட அனைவருக்கும் அந்த நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கையின் வாயிலாக பெரிய மகிழ்ச்சியை பெற்று வாழ உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா.
நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வம்சத்தில் ஊரில் பிறந்தார் என்றும் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் உண்டாக்கவே அவர் பிறந்தார் என்றும் கேட்டோம். மனிதனை தெய்வத்திடமிருந்து பிரிக்கும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் மனிதனை விடுவிக்க தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி உண்மையான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை கொடுப்பார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.